Good afternoon, students. I am Sivagami Priya, Assistant Professor, Department of Computer Science, Dr. SNS Rajalakshmi College of Arts and Science. Today, we are going to talk about DT case study. The problem statement is public Wi-Fi, secure public Wi-Fi access. That is a case study problem. So in that case study problem, we can give the solution based on design thinking approaches. In that design thinking approach is based on the 5 parameters. That is the first one. In the design thinking based, first one empathize, the second one define, the third one is ideate, the fourth one is prototype, the fifth one is ideate, and then testing and testing. In these parameters we can give the solution for this case study problem. In design thinking, the first one is the problem is secure public Wi-Fi access. Nowadays we are using the Wi-Fi connection through the all the places, example railway station, bank, airports, all the places we are using Wi-Fi, public Wi-Fi. So in the public Wi-Fi networks are widely available in all the places and colleges, bank, everywhere. But they are highly insecure because the data transmitted over these networks can be easily encrypted, our data manipulated by the attackers. So that is the problem. So the main problem is the user's personal data, confidential information such as the password, banking details, our personal data, images, whatever may be, it will affect from the hackers. So that is the problem. So in that problem we can give the solution for based on the design thinking concept. In design thinking concept we have 5 parameters already said. So now we can start the session. The first one is empathize, second one is define, third one is prototype, fourth one is testing, and last one is ideate, then testing. Now we can start the session. வைஃபை ஆக்சஸ் பப்ளிக் வைஃபை ஆக்சஸ் மூலயமா வந்துட்டு நெட்ஒர்க் திருடப்படுது. அதாவது ஒரு நெட்ஒர்க் சென்டர் இருக்குது அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் மூலயமா பப்ளிக் டிவைசஸ் கனெக்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டிவைஸ்லேருந்தும் அதிகமாக டேட்டாஸ் வந்துட்டு திருடப்படுது. ஸோ அதை வந்துட்டு கட்டுப்படுத்துறது தான் இந்த கான்செப்ட் சிரிக்காதீங்களா? ஓகே, என் பேர் விக்கி. பப்ளிக் வைஃபைனால எங்களுக்கு நிறைய பேர் வந்து நெட்டை வந்து புக் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் கேபியை வந்து குறைக்கலாம்னு இருக்கோம். டிஸ்கஸ் இந்த பப்ளிக் ஆக்சஸ் வைஃபை மூலமா நெட்ஒர்க் திருடப்படுறது வந்துட்டு அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் இருந்தது அப்படின்னா நெட்ஒர்க் வந்துட்டு டைம் கூட திருட முடியாது. ஸோ எப்படின்னா எம்பி கணக்கில் கிடைக்கிறது வந்து கேபி கணக்கில் கிடைச்சது அப்படின்னா நெட்ஒர்க் வந்துட்டு ஓவராக இருக்கக்கூடாது. இது வந்துட்டு எதுக்காக ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேத்தட்டிக் சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு ஆக்சுவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு மொபைலில் டவர்ஸ் இருக்காது. ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணணும்னாலும் சென்ட் பண்ணணும்னாலும் வந்துட்டு நெட்ஒர்க் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பப்ளிக் வைஃபை ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா அவங்க ஆக்சஸ் பண்ணி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு சமாளிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கான்செப்ட் இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ஃபேக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது கட் பண்ணிட்டு நம்ம டிசைன் திங்கில் ஐடியா டெஃபினிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து வைஃபைலாம் கனெக்ட் பண்ணி நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து நிறைய இதுக்கு ஷேர் ஆகும். ரெண்டு வைரஸும் நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்துடும். அதனால் நம்ம VPN யூஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு செக்யூராகவும் பண்ணலாம். அதே மாதிரி எந்த டேட்டாவும் ஷேர் ஆகாது. ஸோ வந்து நம்ம டேட்டாவில் நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கும் அவங்க டேட்டா நம்ம டேட்டாவில் பண்ணுறதுக்கும் அது டெஸ்டிங். இப்போ நம்ம வந்து பப்ளிக் ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் நம்ம வைஃபை யூஸ் பண்ணோம்னா அவங்க வந்து நம்மளோட டேட்டா